ஹாய் கேமர்ஸ், இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் பாய் ரன்னவே. இந்த கேம் தான் ஃபுல் வீடியோ விட போகிறோம். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்டு பெல் பட்டனை தட்டி விட்டு வந்துடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. அப்படியே ஸ்டோரி ஓடுது. இந்த இது கொஞ்ச நேரம் ஆகும், இருங்க. இந்த கேம் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப இந்த கிராணி மாதிரி கேம்லாம் ஆடி இருந்தீங்கன்னா அதே மாதிரி கேம் தான் இது. வந்து எப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து அவன் இது ஸ்கூல் விட்டு வருவான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து படுறா அப்படிம்பாங்க. அந்த அந்த படிப்பெல்லாம் தாண்டி கூட எப்படி போய் விளாட்றது தான் அதான் இந்த கேமு. வாங்க போய் விளாடும். What are you staring at? Hurry up, I'm hungry! ஸ்டோரிலாம் பார்க்கலாம். நாங்கள் ஸ்டோரி தான் சொல்லிட்டோம். அதை படிச்சுட்டு வாங்க புக் எடுத்துக்கோங்க நைஸா. No way! Me doing homework! Me and studying just don't go together! ஃபஸ்ட்டு இதை எடுக்க சொல்கிறாங்களோ உள்ளே போக சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்தோடனே படிப்பாம இருங்க. இது இவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ கிராணியில் எப்படி போயிட்டு டக்குன்னு போய் ஒழிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உங்கள் அப்பாலாம் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. கதவை திறந்துட்டேன்னா லைட்டு எப்படி போடுறான்னு தெரியாது. இப்போ உங்கள் அப்பா கண்ணு தெரிலனா நல்லா பார்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி தெரியாது. அதுதான் ஒரு ரிஸ்க்கு. ஒரு இது அது அவங்க அம்மா வேறு இதில் இருப்பாங்க, கிச்சனில். இது பார்த்தீங்களா, அவன் ரெக்கார்ட்லாம் இருக்குது. இது வந்து அவன் பிசி கைஸ். எங்கள் வீட்டிலே பிசி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு பிசி வாங்கி கொடுத்துருக்காங்க. பிசி வச்சுட்டு வீட்டில் வச்சு விளாடாமல் இவன் எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லாமல் நான் வெளில விளையாட போகிறேன் கூட சொல்லக்கூடாது. எங்கேயோ பார்த்தீங்களா ஸ்க்ரீன், இதுலேருந்து உங்கள் அம்மா பார்ப்பாங்க. ஸ்க்ரீனை ஒதுக்க முடியுமே, ஒதுக்க முடியல. ஓகே பார்த்துக்கலாம், போகலாம். இப்படி உட்காந்துக்கலாம். எவனாவது பார்த்தா போகிறாங்க, நான் செத்து போடுவேன். இது தூரம் மூடிடுவோமா, சந்தேகம் வரும். இந்த கேமு ஒக்க ரியாலிஸ்டிக் கேமு. லைட்டை போட்டு விட்றா, காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிடணுமோ. இவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வராங்க கைஸ். அம்மா வராங்க கைஸ். ஐயோ எதுக்குள்ள அடிக்க சொன்னீங்க? இங்கே பாருங்க, இது அவங்க அம்மா. மாட்டலன்னு வைங்க, வீட்டு வேலை செய்ய விட்டுருவாங்க. ஓடுறாங்க. ஐயோ பார்த்துட்டாங்களே. பார்த்துட்டாங்க கைஸ். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது வேறு, கடுப்பாக வருது. ஓச்சி செத்துட்டேன்டா நான் இன்னைக்கு. லைட் எப்படி போடுறேன்னு தெரில வேறு. சில் யாரோ உள்ளே வந்திருக்காங்க. யாரும் இல்லைம்மா, நீ கிளம்புங்கம்மா. கால் தடம், அதுக்கு தான் இப்படி உட்காந்துக்கணுன்றது. பயமா இருக்கே. லைட்டு போட முடியல. எது லைட்டுன்னு தெரிலையே, கண்ணே தெரிலையே. கண்டுபிடிச்சி நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கு. பயமா இருக்குடா. கிராணி அதுக்கு மேலே பயமாக இருக்கலாம். மொக்க கேமு கிராணிலாம். நீங்கள் கிராணியை சமாளித்த மாதிரி இந்த அம்மாவை கிழிச்சு பண்ணியோ இது பண்ணியோ சமாளிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பவர். எங்கடா போச்சு பட்டன் வச்சுருக்கீங்க? ஐயோ பார்த்துருச்சு, நினச்சேன்டா. போச்சு. உங்கள் அப்பா அடிப்பார். ஐயோ அடி வாங்குறாங்க. ஐயோ என்ன அடி பாருங்க. அங்கே வருங்க, சாட்டை எடுத்து நாட்டத்தை எடுத்த மாதிரி ஜானாயின் மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. சார் விட்டுருங்க சார், உங்கள் பிள்ளைய அடிச்சு நான் மன்னிச்சு விட்டுருங்க சார். கேட்க மாட்டாரு கைஸ். அடிச்சுக்கிட்டாரு. அடிச்சுக்கிட்டாரே. ஆனால் பிள்ளைய விட்டு இப்படி எடுத்துக்கிட்டீங்க. நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆடுவோம். இந்த வாட்டி விட்டுறாத கபிலா. 7 அடி கபிலா. நம்ம காலம் அந்த மாதிரி தான் அடிக்கணும். இந்த கேமில் அவ்வளோ கிராணி வீட்டில் எப்படி கதவை திறந்து வச்சுனா கிராணி சந்தேகமே படாது இந்த கேமில். ஐயா இப்போ வந்து பார்ப்போனா லைட் ஆஃப் பண்ணலாமா இந்த கேமில்? இப்போ லைட்டை கூட ஆஃப் பண்ணாமல் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னு வைங்க. இப்போ லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆடானா போடுறாங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். ஆடுக்கு மேலே ஆடாக போட்டு கொள்றாங்களே. இது வேறு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். என் ஃபேஸை காட்ட போகிறேன். என்ன வரமாட்டேது? ஐயோ வரமாட்டேது. பேச்சு வருதா?
எப்போயாச்சும் வருதான்னு தெரில கைஸ். இதை வேற கட்டிப்பு ஏறுகிறான் எனக்கு. ஆடு போட்டுவிட்டனே, நான் போடல, அதே நடக்குது எல்லாம். சார் இந்த புது லாட்டுக்கும் அதே ஜிஎஸ்டி தானா? அதெல்லாம் கவலைப்படாதப்பா, இப்பவே கூகுள் ஜெமினி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த லைட்டுகளை ஆன்லைன்ல வைக்க எவ்வளவு ஜிஎஸ்டி ஆகும்? இந்த தயாரிப்பு பிராஸ் டெக்கரேட்டிவ் லைட்டிங் வகையை சேர்ந்தது. இதற்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி இருக்கலாம். டாக்ஸ் சேர்த்து ஃபைனல் காஸ்ட் ரெடி பண்ணட்டுமா? சரி, ரெடி பண்ணுங்க. வேற ஏதாவது உதவி வேணுமா? வரவன் ஆடுக்கு மேலே ஆடை போட்டு கொல்லு போடுறாங்க. ஐயோ லைட் ஆன் பண்ணு கைஸ், சித்திரம் லைட் ஆன் பண்ணலாம். நம்ம எறா காலிங்கில் அடிச்சுட்டுலாம் வர முடியாது. நான் விண்டோன் பண்ணுறேன் பாருங்க. வெளில போயிட்டு ஃபஸ்ட்டு லைட்டை போடுங்க. லைட் இங்கே ஒரு லைட்டு, இதுதான் இந்த லைட்டோ. லைட் இருக்கட்டும். அம்மா நம்மளை சந்தேகப்பட்டாலும் பட்டுட்டோம். நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போய் வந்துருக்கலாம். அப்போ போய் அப்பாவை போய் பார்த்து வருமா? நைஸாக போனோம். அப்பாட்ட மாட்டணும்னு வைங்க. என்ன எனக்கு ஒரு டவுட்டு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிக்கிறேன் இல்லையே. அப்பா பார்க்கல. அப்பா மேட்ச்சில் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் சவுண்டு ஃபுல்லாக குறைச்சிருக்கனால உங்களுக்கு எதுவும் கேட்காது. இப்போ அப்பா வந்தாருன்னு நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? ஐயோ அப்பா வரான்னு நினைக்கிறேனே. இந்த மாதிரி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்பா வந்தா. அப்பா டேபிளில் என்ன இருக்குது? லேப்டாப் வச்சுருக்காரு. ஆன் பண்ண முடியுது. சார்ஜ் இல்லையா? நான் ஒரு ஐயா எங்கே போடுறாரு? ஒரு நிமிஷம், இதுக்குள்ளே சாவி இருக்கும். நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன். 1 நாள் விளாண்டேன். அதுக்குன்னு எனக்கு இந்த கேம் எல்லாமே தெரியும் வச்சுருக்காங்க. அப்பா வந்துடுவார். இங்கே பாருங்க, வராமல் பாருங்க. வராமல் பாருங்க. மேலே உள்ளது மட்டும் படிச்சுருங்க அப்படியே. அப்போ தான் அவனுக்கு என்ன சொல்கிறான்னு புரியும். வந்துட்டான். எதுக்கு லைட்டு போட்டுருக்குன்னு கேட்குறான். அச்சோ மாட்டேன்டா. கதவை தொடாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எல்லாம் மாட்டிப்பேன். போயிட்டானா? ஒரு 6 நிமிஷம் இருங்க. அவங்க அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னதுக்கு லைட்டு போட்டிருக்கு? ஐயோ உங்கள் அம்மா புல்லு ரூமில் போய் பார்த்துட்டாங்கன்னு வைங்க, செத்துட்டானா? சத்தியமாக சொல்கிறேன். சரியான கேம் இது. கேம்லேருந்து வீட்டை விட்டு வெளில போய் இந்த கேமில் கிராணிகள் வீட்டை விட்டு வெளில போனால் இந்த ஸ்டோரி மாதிரி வந்து முடிச்சிடும். அந்த கேமில் வீட்டை விட்டு வெளில போய் காம்பவுண்டு விட்டு வெளில குதிச்சு ஓடணும் தள்ளாதக்கானு. இப்போ அவங்க இது மொட்டை இருப்பான், இல்லை மொட்டை ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட போகணும். கதை திறந்துருப்போம்மா. லைட் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. லைட்டை கரெக்டாக எல்லாருமே 1 2 டேய் சும்மாறா, நானே பயத்துறாங்க. இது போயிடப்போ எதற்காக கேரம் போடு. சாவி கிடச்சிச்சு. இது எந்த கீ தெரியுமா? பூத்தொட்டி கேஸ், பூத்தொட்டிலாம் வச்சுருக்காங்க. வேற என்ன வச்சுருக்காரு? இதுக்குள்ளே என்ன இருக்குது? டைமர் வச்சுருக்காரு. செல்லு சார்ஜ் போட்டு வச்சுருக்காரு கேஸ். பெட்டு பார்த்தீங்களா? அம்மாவோட மேக்கப் கீயா? கீ வேணுமா? இந்த தான் கீ இருக்கே. இதுக்கு வேறு கீயா? ஐயோ தட்டுறதை பார்த்தா அப்பா வந்துட போகிறாரு. பார்த்து விட்டாரு. ஐயோ எனக்கு இன்னும் தெரில. ஃபஸ்ட்டு இந்த கேம் இப்போ ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சு. இந்த கேமில் 2 தப்பு பண்ணால் தான் தண்டனை கொடுப்பாங்க. இப்போ ஒரே ஒரு தப்பு பண்ணால் சக்குன்னு தண்டனை கொடுத்துட்றாங்களே, அதான் எனக்கு தெரில. என்னன்னு தெரில. பாவண்டா அவங்க பிள்ளை, அவங்க போட்டு இப்படி கொள்றீங்களடா. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு தான்? மனசாட்சி இருக்காடா? அச்சா நம்ம வீடியோவே வர மாட்டேதுன்னு கேட்டிங்க. நம்ம 100க்கு மேலே போயிட்டோம் சப்ஸ்கிரைப் லைக்கு. ஆனால் அது 2 3 லைக்கு தான் கைஸ். அது நானே போட்டேன் என் செல்லை வச்சு என் வீடியோவுக்கு. நீங்கள் எங்கே போட்டீங்க லைக்கு? வீடியோ போட்டால் இதுக்கு கண்டுக்க மாட்டேறீங்க. நான் என்ன பண்ணுறது? அதுதான் நான் வீடியோவே போடாமல் இது பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே விட்டுட்டீங்க. ஓகே விடுங்க. நான் என்ன எல்லாம் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. ஈஸி கொடுத்துப்போம். பார்ட் 1 நான் ஸ்டார்ட். கதையை பாருங்கள். ஓகே நீங்களே கண்ணால் பாருங்கள் என்ன கதைன்னு. அவன் விளையாண்டுட்டு இருக்கானா லேப்டாப்பில். என்ன விளாட்றான்? அங்கே வருங்க லேப்டாப்பில் கிராணி விளாட்றாங்க.
ஏன் மாசாக இருக்குடா. டேய் இந்த ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லையே. நான் அந்த கேமோட ஸ்டோரியை கூட படிச்சிட்டேன். லேப்டாப்போட கிராணி விளையாடிட்டு இருக்கான். இப்போ இந்த கேமை கிராணியை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு. இந்த கேம் வந்து பிசிக்கு வந்தது, ஹை கிராஃபிக்ஸ் வந்தது. இந்த கேம் ஒரு கேமை காப்பி அடிச்சிச்சு, ஹவுஸ் ஆஃப் வில்லேஜஸ் லைஃப் ஆஃப் கேம்ஸ். அந்த கேமில் ஒரு தாத்தா ஒரு சைக்கோட்டன்னு தப்பிக்கணும். ஆனால் அந்த கேமில் அம்மா தான் தப்பிக்க மேடம். ஒரு என்ன ஹோம்ஒர்க்குன்னு காமிக்க சொல்கிறாங்க. அம்மா ஒரு பிள்ளை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹோம்ஒர்க்கை காமிக்காமல் மறைச்சி வச்சுருக்காங்க முளக்கு. போடுறா ஓட்டு போய் படுறா. ஏ மொட்டை போடுறா இல்லை, அவன் படிக்கணும்டா. இங்கே பாருங்க சிட்டா அவனை படிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. பாவம். ஓகே கொஞ்சம் விளாண்டு கட் பண்ணிடலாம். அந்த கேம் எனக்கு சுத்தமாக விளாடாது, விளாடவே தெரியாது. அந்த கேமு சும்மா ஃபனுக்கு விளாடுவேன். போய் ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். எடே பயம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுடா. சிங்கம்டா சிங்கம்டா. இன்றைக்கி நம்ம சூர்யா அண்ணா நடித்த கருப்பு ரிலீஸ் ஆகிருக்கு. நான் போய் தேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். அதனால நான் வீடியோ வேறு போடலையா, அதனால தான். ஓகே அவங்க அம்மா பார்த்தாங்க, இன்னும் வெளில தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா செத்துட்டோங்க. இல்லை பாத்ரூமில் விழுந்துக்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் வச்சுருக்கேன் போட்டு ஒரு கிஃப்ட்டு தொட்டால் 25 கிஃப்ட்டுக்கு ஏதோ ஆஃபர் உங்களுக்கு. 25 கிஃப்ட்டுக்கு இங்கே ஆஃபர் கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான், சரசரன்னு முடிச்சுட்டு போயிடலாம். எங்கள் அப்பாட்ட அடி வாங்கிட்டு போகுமா. வணக்கம் டேட், எப்படி இருக்கீங்க? பிடிச்சிட்டாரே பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஓகே பாய். ஓகே கைஸ் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் பென்டன். ஏன்னா இன்னும் முடிக்காமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? என்ன வேலைன்னு பார்த்துட்டு இருக்கேன். சிட்டப்ஸா ஓட அவங்கள்ட்ட சிட்டப்ஸ் கொடுக்குறது. ஓகே கைஸ் வீடியோ முடிச்சிடுறேன், அவ்வளோதான்.